அடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 33 10வது வசனம் வாசிப்போம். அதற்கு யாக்கோபு அப்படி அல்ல, எனக்கு தயவு கிடைத்ததனால், உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததனால் என் வெகுமதிகளை என் கையில் இருந்து என் கையில் இருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். அல்லேலூயா. ஒரு மனுஷனை பிரியப்படுத்தத்தக்கதாக எத்தனையோ காரியத்தை கொடுத்த போதிலும் அது அவனை பிரியப்படுத்த போவது இல்லை. நம்ம அநேக நேரத்தில் நினைப்போம், இவங்களை இப்படி பிரியப்படுத்தலாமா, இப்படி பிரியப்படுத்தலாமா என்று அநேக சிந்தனைகள் சிந்திப்பதும் உண்டு. அல்லேலூயா. ஆனா கர்த்தருக்கு பிரியமானது எது என்று எத்தனை பேர் சிந்தித்தது உண்டு? ஆண்டவரே, என் ஜீவிய காலமெல்லாம் உமக்குரியதாய் இருக்கட்டும் ஆண்டவரே, என் ஜீவ நாட்கள் எல்லாம் உமக்குரியதாய் இருக்கட்டும் ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்தாலும் அது உங்களுடைய கிருபைதான். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு எது செய்தாலும் அவருடைய கிருபைதான். அவர் எனக்கு கொடுத்த இத்தனை நன்மைகளுக்கு நான் அவருக்கு என்ன செய்கிறேன், அவருக்கு எப்படி பிரியமா நடந்து கொள்கிறேன். அல்லேலூயா. அதான் கை கொடுத்துக்கிறவங்க கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. என்ன சொன்னாங்க? பக்கத்துல கை கொடுத்து கேட்டதுக்கு பிரியமா இருக்கிறேன்னு சொன்னாங்களா? அல்லேலூயா. வசனம் மட்டும் பேசுவோம். பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன இருக்கணும்? சுகமா இருக்கணும். வாழ்றதுக்கு எனக்கு என்ன தேவை? சுகம் தேவை. ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய் அந்த சுகத்தை கொடுக்கின்றவருக்கு நான் பிரியமா நடந்துக்கிறேன்னு கேட்டா, அல்லேலூயா, பேச்சில இருப்போம். பேச்சில எப்படிதான் இருப்போம்? வல்லவர்களா இருப்போம். என்ன போல பேசக்கூடிய ஒருத்தரும் இல்லை. ஒருவேளை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க? திறமை உள்ளவர்களாய் பேசுகின்றவர்களாய் இருக்கின்றோம். ஆனா நாம நினைச்சு பார்க்கணும், ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு நீ கொடுத்த இத்தனை கிருபைகளுக்கு நான் உன்னை பிரியப்படுத்தத்தக்கதாக எப்படி நடந்தேன் ஆண்டவரே? அல்லேலூயா. யோசிச்சு பார்த்தா நான் இன்னைக்கு காலையில ஒரு காரியமும் அவருக்காக செய்யவே இல்லை. அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளத்தக்கதாக என் வாழ்க்கை இருக்கிறதா? ஏன்னா அங்க பாருங்க, யாக்கோபு தன் அண்ணனாகிய ஏசா தன்னை பகைத்து விடக்கூடாது, ஒருவேளை தன்னை வெறுத்து விடக்கூடாது என்பதற்காக அவனை பிரியப்படுத்த ஒரு காரியத்தை அங்க என்ன பண்றான்? அழகாய் செய்கின்றான். என் வெகுமதிகளை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும் நீர் என் மேலே. அப்பதான் எப்படி இருப்ப? இப்ப நம்ம வெகுமதிகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரா? நம்ம மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா, இல்ல பிரியம் அற்றவராய் இருக்கிறாரா? வேதம் சொல்லுகிறது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தின் 10வது வசனத்தின் மறுபடியும் அதே பகுதிக்குள்ளே கடந்து சொல்லும் கொஞ்சம் ஆழத்தை காண்பிக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்தின் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லி நீங்க சோதிச்சு பாருங்க முதல்ல. அல்லேலூயா. எனக்கு பிரியமா வாழ்க்கை வாழறேன், எனக்கு பிரியமானதெல்லாம் என் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறேன். ஆனா நான் பலனாய் வாழ்வதற்கு என் பலவீனத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு என்னை பலப்படுத்தினவருக்கு நான் எப்படி பிரியமா வாழ்றேன்? அல்லேலூயா. கேளுங்க, பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆனா வசனம் மட்டும் என்ன பண்ணுவோம்? கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்க ஃபர்ஸ்ட் சோதிங்க. யார் சோதிக்கணும்? பக்கத்துல எடுத்துக்கொள்ளுங்க, நீங்க தான் சோதிக்கணும். அல்லேலூயா. நம்ம அதெல்லாம் சோதிக்கிறது இல்லை. காலையில எழுந்து ஆண்டவரே உனக்கு பிரியமா நடக்கிறேன் ஆண்டவரே, உனக்கு பிரியமா பேசுங்க ஆண்டவரே, உனக்கு பிரியமா ஆலயத்துக்குள்ள வந்து அவருக்கு பிரியமா ஆராதிச்சீங்களா? அல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்களா? அல்லேலூயா. அவருக்கு பிரியமா இருக்கத்தக்கதாக என் ஆராதனை இருந்ததான்னு கேட்டா கூட அல்லேலூயா. நான் பிரியமான ஆராதனையை செஞ்சா அவர் ஏதோ பாடுறாரு, நானும் கூட சேர்ந்து நானா பண்றேன், ஏதோ உப்பும் இல்லாம சப்பும் இல்லாம. அல்லேலூயா. என் ஆராதனை இப்படிதான் இருந்துச்சு. எல்லாம் கை தட்டுறாங்கன்னா கூட ஒருத்தர் சொன்னா நான் பாக்குறேன் கையெல்லாம் எப்படி இருக்குது. அல்லேலூயா. நல்லா வேதத்துல நிறைய நீங்க போய் பாத்தீங்கன்னா 4 குஷ்டரோகிகள் இருந்தார்களாம். அவர் தேசத்துல இருக்கிற ஜனங்கள் அழிந்து விடாதபடிக்கு அவர்கள் என்ன பண்ணாங்களா, அன்னைக்கு பிரதானமான காரியத்தை செய்தார்களாம். நீங்க வேதத்துல போய் வாசிச்சு பாருங்க தெரியும்.
நம்மள தேவன் அந்த நிலையில வைக்கல. அல்லேலூயா. அந்த நிலையில இருக்கிறவனே தேசத்திற்காக பிரயாசப்படுகின்றான். தேவ பிள்ளைகள் மடிந்து விடக்கூடாது, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த நாள் தேவனுக்குரிய நாள், இது சுவிசேஷம் சொல்லுகின்ற நாள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. நம்ம நல்லா தான் இருக்கிறோம், தேவ சமூகத்துல தான் வாய் திறக்க மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமை தேவனுக்கு தெரியணும். அவரை பிரியப்படுத்துற மாதிரி என் வாயும் திறக்கணும். அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்தின முழு நேரமா ஆண்டவரே மகிமைப்படுத்துற ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. எனக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க, ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி மரித்து விட்டார்கள். அவங்க எப்பவுமே அவங்க வாயில பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருப்பாங்க. இவ்வளவுக்கும் அவங்க நம்மள மாதிரி அல்லேலூயா இல்ல. அல்லேலூயா யாரு கிடையாது. அவங்க அல்லேலூயா இல்ல, ஆனா கிறிஸ்தவர்கள். ஆனா வாயில எப்பவுமே என்ன வந்துட்டே இருக்கும், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம வாயில நான் ஒரு நாள் கூட நான் பார்க்கல. மற்றது எல்லாம் வருது, பகல் சொல்லணும், மற்ற எல்லாம் வருது. ஆண்டவருக்கு பிரியமானது ஒண்ணும். ஆனா வசனம் மட்டும் நான் என்ன பண்ணுவேன், அழகா சொல்லுவேன், கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்க. அல்லேலூயா. சோதித்து பாருங்க இன்னைக்கு. ஏன்னா இது கடைசி காலத்தை வைக்கிறோம். இன்னைக்கும் சோதனைக்கு உட்படாதபடிக்கு எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னு வச்சுங்களேன், நாளைக்கு உன்னை பார்த்து ஒருத்தனும் மதிக்க மாட்டான். அல்லேலூயா. நாளைக்கு ஒருத்தனும் உன்னை கனம் பண்ண மாட்டான். இன்னைக்கு நீ கனம் பண்ணுவான்னு நினைக்கிறவன் எல்லாம் உன்னை கைவிட்டுட்டு என்ன பண்ணுவான், அவன் போயிடுவான். அப்புறம் நீ திரும்பி பார்த்தோன்னு, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே. அல்லேலூயா. நாளைக்கு கண்ணீரோடு நீ நின்று இருப்ப. நீ கை கொடுத்து தூக்கிடுவாப்பா நினைச்சவெல்லாம் கை விட்டு ஓட்டிருப்பான். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்க, ஒரு சோதனை நடத்துங்க. ஆண்டவரே, நான் கர்த்தருக்கு பிரியமா பேசுறேனா, கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறேனா, சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்குதா, சத்தியத்துக்கு கை கொள்றேனா, சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கிறேனா. அல்லேலூயா. எத்தனை பேர் சத்தியத்தை கேட்டு நடக்கிறீங்க? சத்தியத்தை கேட்டா கூட என்ன பண்ண மாட்டேன்றீங்க, நடக்க மாட்டோம். வேதம் சொல்லுகிறது. அப்படியே அடுத்த வசனத்தை வாசிங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது, அதோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப். அல்லேலூயா. என் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எப்படிதாங்க இது, அதோடு கூட உடன்படுகின்றேன், உடன்படிக்கை பண்ணிட்டேன். யாரோடு கூட? கனியற்ற அந்தகார கிரியைகளை. ஆலயத்துல வந்தா செபிக்க மாட்டேன், ஆலயத்துல வந்தா துதிக்க மாட்டேன், ஆலயத்துல வந்தா ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன், ஆலயத்துல வந்தா என்ன பண்ண மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, இது அந்தகார கிரியை. எனக்குள்ள இதெல்லாம் செய்ய முடியாதபடிக்கு ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன். ஸ்தோத்திரம் சொல்லுங்கப்பா, ஸ்தோத்திரம் சொல்லுங்கப்பா, ஸ்தோத்திரம் சொல்லுங்கப்பானா அவர் பண்ண ஸ்தோத்திரம் சொல்லுப்பா சொல்லுப்பாருன்னா நம்ம என்ன பண்ணுவான். அல்லேலூயா. இப்பதான் நம்ம என்ன பண்றோம், எங்கேயோ நாங்கெல்லாம் எங்க இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா, ஆலயத்துக்குள்ள வந்தா அவருக்கு பிரியமானது எது, எனக்குள்ள அந்தகார கிரியை செய்யாதபடிக்கு, அதற்கு நான் உடன்படாதபடிக்கு நான் என்ன பண்ணுமா, கர்த்தருக்கு பிரியமானது எது என்பதை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படக்கூடாது. அல்லேலூயா. எதை கடிந்து கொள்ள, எங்க தேவ சமூகத்தில் வந்து துதிக்க விடாம இருக்கிற அந்த காரியத்தை கடிந்து கொள்ளும். கர்த்தருக்கு பிரியம் இல்லாம ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. பிரியமானது ஏதோ அதை செய். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தணுமா, படுத்தி கொண்டு தேவனாம மகிமைப்படுத்தும். ரெண்டு கையை கர்த்தர் ஆங்கிலம் கொடுத்தாரு. என்ன பண்ணாரு கர்த்தர், எதுதான் கையை கொடுத்தாரு, அதுதான் கையை கொடுத்தாரு. அதெல்லாம் எங்க பிறந்த தட்டும். அல்லேலூயா. ரெண்டு கை இல்லாம பிறந்ததுன்னா, அல்லேலூயா. நல்லா சொல்ற, ரெண்டு கை இல்லாமலே பிறந்திருப்பீங்க. ஸ்தோத்திரமே பண்ண மாட்டேன் பிரதர். ரெண்டு கையை கூப்பி, ரெண்டு அழகா கையை கொடுத்தது மட்டும் இல்ல, 10 விரல கொடுத்தாரு. அல்லேலூயா. எப்படி 10 விரல எதுக்கு கொடுத்தாரு சொல்லுங்க, எதுக்கு 10 விரல கொடுத்தாரு? சும்மா வச்சு வைக்கணும், 1 2 எண்ணத்துக்கு. அதற்கல்ல. இதெல்லாம் நம்ம தேவ சமூகத்தோடு இதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் கனியற்ற அந்தகார கிரியைகள். அந்த கிரியைகளுக்கு உட்பட்டா நான் என்ன பண்ண மாட்டேன், நான் கழிச்சிருப்பேன். அல்லேலூயா. நான் தேவனுக்கு பிரியம் இல்லாம இருப்பேன், தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன், தேவ சித்தத்தை செய்ய மாட்டேன். எத்தனை முறை என் பாவத்தை தேவன் கடிந்து கொண்டாலும் அந்த பாவத்தை விட்டு வெளியே வர மாட்டேன். இது கனியற்ற கிரியை. அல்லேலூயா.
அந்த கிரியைகளுக்கு உட்பட்டே ஒரு வாழ்க்கை வாழ்வேனானால் கர்த்தர் என்னோட கூட உடன்படிக்கை பண்ண மாட்டாரு. அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்கிறது கனியற்ற அந்தகார கிரியைகளை உடன்படாமல் அவர்கள் என்ன பண்ணுங்க, கடிந்து கொள்ளுங்க. நம்ம கடிந்து கொள்றோமா? எதப்பா கடிந்து கொள்றோம்? நல்லது சொன்னா உடனே கோபம் வந்துடும் நம்மளுக்கு. எது சொன்னா வந்துடும்? நல்லது சொன்னா. ஆனா அந்தகார கிரியைகள் எனக்குள்ள இருப்பதை நான் எப்ப ஆராய்ந்து பார்க்க போறேன்? அல்லேலூயா. வளர வேண்டியனா வளர்ச்சியே இல்லாதபடிக்கு பிரதர் 30 ஆச்சு பிரதர், இப்போ 40 ஆச்சு பிரதர், 50 ஆச்சு, எல்லா ஆச்சு, இன்னும் அங்கேதான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. வாழ்க்கையில ஆவிக்குரிய ரீதியா வளரணும். ஆண்டவரே நான் வளரணும், ஆண்டவரே வளரணும், ஆண்டவரே வளரணும், ஆண்டவரே வளரணும். நான் வளர்ந்து கொண்டே இருக்கணும். வளர்வதற்காக தான் ஆண்டவர் ஆலயத்துக்கு அழைத்து வர. நான் வளர்ச்சியே இல்லாம குன்றி குன்றி இருப்பேன், ஆனால் அது வளர்ச்சி அல்ல. எனக்கு என்னதான் வயசாச்சு, சில நேரத்தில் சொல்லுவோம் வயசாக தவிர என்ன இருக்க மாட்டேங்குது. நான் சொல்ல பக்கத்தில் எப்படி சொல்லுங்க, அவர் சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க கூட இருக்கு. நிறைய நேரத்தில் நம்ம அந்த வார்த்தைகளை அடிக்கடியா என்ன பண்ணுவோம், வளரீங்க, வயது முதிர்ந்து விட்டது, முதிர்ச்சிக்கு ஏற்ற அனுபவமும் இல்லை, அதுவும் இல்லை. ஏன்னா அந்தகார கிரியைகள் எனக்குள்ள செயல்படும் போது அதை கடிந்து கொள்ள மாட்டேன் என்று அதனோடு கூட என்ன பண்ற, உடன்படிக்கை பண்ணுகின்றேன். வேதம் சொல்லுகிறது உடன்படாமல் இருங்கள். உடன்பட சொல்ல அந்தகார கிரியைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது, உடன்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அதோடு கூட தான் இசைந்து இருக்கிறோம், அதோடு கூட தான் செயல்படுகின்றோம். அல்லேலூயா. வேதத்தில் ஆதியாகமத்தின் புத்தகத்தின் 49வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 6வது வசனம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 49வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனை. ஒரு நிமிஷம் சகோதரி. 49வது அதிகாரத்தின் 6வது வசனம் வாசிங்க. என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. அல்லேலூயா. என்ன பண்ணாத, ஆத்துமா கிட்ட அந்த ஒரு காரியம், அந்த ஒரு உடன்படிக்கை நடக்குது, யாரோடு கூட உடன்படிக்கை பண்ணக்கூடாது, உடன்படக்கூடாது என்று சொல்றாங்க. ரகசியமா ஆலோசனை பண்றாங்க, அந்த ஜனத்தோடு கூட சேராத. யார்கிட்ட சொல்லப்படுது? ஆத்துமா கிட்ட ரகசிய ஆலோசனை ஒரு நடக்குது. அப்பா அது அறியாது, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்க என்ன பண்ணக்கூடாது, உடன்படக்கூடாது. உடன்பட்டா என்ன ஆகும்? கடிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை கடிந்து கொள்ளாத படிக்கு நான் அதனோடு கூட உடன்பட்டா நான் அந்தகார கிரியைகளுக்கு உடன்படுகின்றேன் என்று அர்த்தம். அல்லேலூயா. கனியற்ற அந்தகார கிரியைகளை என்ன பண்ணும், கடிந்து கொள்ளும். ஆனா கடிந்து கொள்ள முடியாதபடிக்கு ரகசிய ஆலோசனையிலே எனக்கு இணைப்பு உண்டு. ரகசிய ஆலோசனை எனக்கு புரியல போல இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு மற்ற கதையை ரகசியமா பேசிப்போம். அல்லேலூயா. அப்படி பேசுனீங்கன்னா அந்தகார கிரியைகளுக்கு உட்பட்டு நடக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் குறிச்சு இன்னொருத்தர் என்ன பண்ணக்கூடாது, புறம் கூறுகின்ற காரியம் நம்ம வாழ்க்கையில, அதுவும் முக்கியமா வேதத்தை கையில் எடுக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கவே. நம்ம புறம் கூறுதா போதும், புறம் வாங்கி சாப்பிடுற மாதிரி நம்மளுக்கு. அல்லேலூயா. ஒரு பாக்கெட்டு புறையானாலும் என்ன பண்ணுவோம், விடாம சாப்பிடுவோம். ஏன்னா நமக்கு அதுல எப்படின்னா என் வாய்க்கு இனிமையா இருக்குது. கதை பேசினா ஒரு நாள் ஃபுல்லா அர்த்தம் கதையை பேசிக்கொண்டே இருக்கலாம் பிரதர். ஆத்துமா இடத்துல சொல்லப்படுகிற காரியம் பாருங்க, ரகசிய ஆலோசனைகளுக்கு என்ன பண்ணத உடன்படாதே. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, ரகசிய ஆலோசனைகளுக்கு உடன்படாதே, அது அந்தகாரக்கு அதை கடிந்து கொள். அல்லேலூயா. என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைகளுக்கு உடன்படாதே. யாருன்னு சொல்றாரு? அவர்கள்னா அப்ப யாருப்பா? அல்லேலூயா. இவரு தன்னை ஆத்மா கிட்ட, நீங்க தான் சொல்லணும் உங்க ஆத்மா கிட்டப்பா நீ என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவன் புறம் கூறுவான், அடுத்தவன் கதையை பேசுவான், அவங்களோடு கூட சேர்ந்து நாமும் பேசுறோம்னு வச்சுக்கீங்க, அவங்க பிடிச்ச அதே அந்தகாரம் என்னையும் பிடிச்சுக்கணும். நான் ஆண்டவர் பிள்ளையா இருந்தாலும் பிடிச்சுக்கணும். நமக்கு தெரியாது பிரதர், எப்படி பிரதர்
அந்தகாரம் பிடிச்சுன்னா ஆலயத்துக்குள்ள வர முடியுமா? இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே அவர் ஜெப ஆலயத்திலே கடந்து வரும்போது ஒரு காரியம் நடக்கிறது. அங்க ஜெப ஆலயத்துக்குள்ள ரொம்ப வருஷமா பிசாசு பிடித்த ஒரு மனிதன் என்ன பண்றானா? அல்லேலூயா. எத்தனை வருஷமா? ரொம்ப வருஷமா இருக்கிறான். இல்ல ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க. எங்க இருக்கிறான்? ஆலயத்துக்குள்ள இருக்கிறான். அவனுக்கே தெரியல அவனுக்குள்ள என்ன இருக்குதுன்ட்டு. நிறைய நேரத்துல நம்ம நினைக்கிறோம் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா அடுத்தவங்க குறிச்சு பேச மாட்டோம். அல்லேலூயா. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா ரகசிய ஆலோசனை. உங்களுக்கு தெரியுமா அவரை பத்தி? அந்த கதை பேசினா ஆண்டவர் பார்த்து பாரு. அல்லேலூயா. ரகசிய ஆலோசனை முதல்ல உன்னிடத்துல தள்ளு. ஏன்னா அது அந்தகார கிரியைகள். அந்த கிரியை நன்மையை பேச வைக்கும், அது தீமையை பேச வைக்கும். அந்த தீமைக்கு நீ நான் என்ன பண்ணும்? உட்பட்டாகணும். கடிந்து கொள்ள வேண்டிய நான் என்ன பண்றது இல்ல. அதை பேசும்போதே சொல்லணும், என் வாயிலிருந்து இது எப்படி புறப்பட்டுச்சு. அல்லேலூயா. யாபேசு ஜெபிக்கும் போது அழகா ஜெபிப்பார். என்னன்ட்டு தீங்கு என்ன துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே. அல்லேலூயா. எப்படி செய்கிறாரு? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. அதனால்தான் அவர் எல்லைகளை தேவன் விஸ்தாரமாக்கினார். அடுத்த காரியத்தை நான் பேசாதபடிக்கு ஆண்டவரே, தீங்கான விஷயத்துல நான் மூக்க நுழைக்காதபடிக்கு ஆண்டவரே, எனக்கு கொடுத்த நன்மையை நான் நினைச்சு பார்த்து அனுதினமும் உன்னை மகிமைப்படுத்தி உண்மையே துதித்து உண்மையே ஆராதித்து உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே நல்லவர் 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 சொல்லிக்கொண்டே இருந்தாரே. அல்லேலூயா. யாபேசின் எல்லைகளை ஆண்டவர் விருத்தி அடைய செய்தார். அது போக 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 பெருகிற்று. நம்மளுக்கே ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாம் யாங்கிறதுக்கு விரிவாக மாட்டேங்குது. பக்கத்துல முடிச்சு சொல்லு, ஒரு கதை நான் பேசினா ஆண்டவர் பார்த்து கொண்டு இருப்பாரு. நீ எப்போ இந்த உலகத்துல உனக்கு எதுவுமே தேவையில்லாண்டவரை நான் உண்மையே பார்த்து நீ இருக்கிற நாட்கள் வரைக்கும் வாழணும்னு நினைச்சு வாழறியோ அது வரைக்கும் ஆண்டவர் நன்மையை கொடுப்பார். அல்லேலூயா. நான் இல்ல எல்லா நேரத்திலும் மற்றவர்களை குறித்து பேசிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்வீர்கள். அல்லேலூயா. அந்தகார கிரியைகளுக்கு உட்படுகின்றவர்களுக்கு எப்படி அப்பா தேவனுடைய நன்மைகள் கிடைக்கும்? எப்படி சொல்லு? யாபேசும் மனுஷன்தான், நீங்களும் மனுஷன்தான். அவர் எல்லாம் பெருசாவது, நம்ம எல்லாம் சிறுசாவது. அவர் எல்லாம் எப்படியாச்சு? பெருசாச்சு. நம்ம எல்லாம் சிறுசாச்சு. ஓப்போ நல்லாதான் பிரதர் இருந்தேன். ஏன் இந்த பிரச்சனைன்னு தெரியல, ஏன் இந்த போராட்டம் தெரியல, ஏன் இந்த நிந்தனை தெரியல. ஆனாலும் சபைக்கு வந்து நான் இந்த பாட்டை தொடர்ந்து பாடுவேன் பிரதர். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆனா ஆத்மாவுக்கு அறிவு சொல்றது இல்ல. பாவத்துல இருக்கிற ஆத்மா, பரிசுத்தத்தை கடுத்துல இருக்கிற வயது போன வயதாச்சு இன்னும் புத்தி தெரியாமலே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற யாருக்கு சொல்லணும்? ஆத்மாவுக்கு கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா தாவீது பாருங்க, தன் ஆத்மா என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நீ ஸ்தோத்தரிக்க 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 பாவத்தை விட்டு வெளியே வருவ. நீ துதிக்க 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 தேவ மகிமையை பார்ப்ப. நீ அவரை ஆராதிக்க 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 உன்னுக்குள்ள இருக்கிற அந்த கிரியைகள் உன்னை விட்டு வெளியே போகும். அல்லேலூயா. இப்ப வாயில ஸ்தோத்திரமே வரலன்னா எதுதான் உள்ள இருக்கும்? சொல்லு, நல்லா குலுக்கி சொல்லு. ஸ்தோத்திரமே வரலன்னா உள்ள வேற யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம இங்க வந்தா துதிக்கணும், ஆராதிக்கணும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். வேதம் சொல்றது வாசிங்க சகோதரி. 49:6 வாசிங்க. என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. மேன்மையே என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில்
அவர்களோடு கூட சேராத. ஹல்லேலூயா. ஆத்துமா கெடுக்கிறவனோடு கூட என்ன பண்ணக்கூடாது? சேரக்கூடாது. யாரு கூட உடன்படிக்கை உடன்படக்கூடாதோ அவர்களோடு தான் கூட்டாளி நானு. ஹல்லேலூயா. யாரோடு கூட தான் கூட்டாளி? யாரோடு கூட சேரக்கூடாதோ அவர்களோடு கூட தான் சேருவேன். யார்கிட்ட பேசக்கூடாதோ அவர்களோடு கூட தான் பேசுவாங்க. சாதாரணமா பேச மாட்டேன், ரகசியம். ஹல்லேலூயா. என்ன பண்ணுவேன்? அவர்களோடு கூட தான் ரகசியம். வேதம் சொல்லுகிறது என்ன பண்ணாத? அவர்களோடு கூட சேராதே. வாசிங்க. என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அந்தகாரத்தினாலே அரண்களையும் என்ன பண்றாங்க? நிர்மூலமாக்குகின்றார்கள். நம்ம சேருகின்ற கூட்டம் எப்படியாப்பட்ட கூட்டம்? அது கனத்தை கெடுக்கின்ற கூட்டம், அந்தகாரத்தை நிர்மூலமாக்குகின்ற கூட்டம். நாம் சேருகின்ற கூட்டம் தேவனுக்கு பிரியமில்லாத கூட்டம். ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஜனத்தோடு கூட நான் என்ன பண்ணக்கூடாது? பார்க்கிறதை வச்சு சொல்லி சேராதே, உடன்படாதே. ஹல்லேலூயா. என்ன பாவத்திலே நடத்த ஒரு காரியம் வந்து உடன்படக்கூடாது. ஆனா உறவு எங்கதான்? உறவு அங்கதான், பேச்சு அங்கதான், நடக்க அங்கதான், செயல் அங்கதான், என் அழகு காட்டுறது கூட எங்கதான்? அங்கதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதே. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எடுத்து 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம். இருபத்தி 2வது வசனத்தை வாசிப்போம். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வைக்காதே. மற்றவர்கள் செய்யும் பாவத்துக்கு என்ன பண்ணாதீங்க? உடன்படாதீங்க. ஹல்லேலூயா. ஒருத்தமே கை வைக்கிறது, நம்மளுக்கு கை வைக்கணும் ஃபர்ஸ்ட் போயிடுவோம். எது வைக்கிறதுக்கு? பக்கத்துல கையை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க கையை அப்படியே ரொம்ப நீட்டா, ஹல்லேலூயா, ஷார்ட்டா இல்ல, நீட்டா. சர்ச்சில் வந்து கை கொடுப்பா, தொட்டா கொரோனா வருதான். ஹல்லேலூயா. தொட்டா என்ன வருதான்? வந்து போ அப்படி. ஹல்லேலூயா. அப்படி தொடாம நீ வந்து என்ன பண்ணாது? தொடாதே, தீண்டாதே, புசியாதே, இதெல்லாம் வேண்டாம். பைபிள்ல நமக்கு சொல்லிருந்துச்சு. தொடாதன்னா என்ன பண்ணு? தொடாதே, தீண்டாதேன்னு சொல்லிட்டு தீமையானவர்கள் சொல்லுகின்றார்கள். ஹல்லேலூயா. குஷ்ட ரோகிகளையும் என் ஆண்டவர் தொட்டார், அவருக்கு எந்த தீங்கும் வரல. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, குஷ்ட ரோகிகளை தொட்ட போது கூட ஆண்டவருக்கு ஒரு தீமையும் வரல. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நமக்கு எது செய்யணும்னு தெரியல இன்னைக்கு. அதனால தொடக்கூடாது, தீண்டக்கூடாது, புசிக்க கூடாது. ஒரு சபையில சொல்லி கொடுத்தாங்களாம். அந்த ஊழியக்காரர் தன் பிள்ளைகளுக்கு டீச்சிங் கொடுக்கும்போது சொல்றாராம், நீங்க உங்க உறவுக்காரங்க வீட்டுக்கு போனா என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. உறவுக்காரங்க வீட்டுக்கு போனா அப்படியே போறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு போனா சாப்பிடக்கூடாது. அவங்க எந்த ஃபங்க்ஷன் செஞ்சாலும் அங்க போய் என்ன பண்ணக்கூடாது? ஆகாரம் புசிக்க கூடாது. அப்புறம் எதுக்கு நீ ஃபங்க்ஷனுக்கு போகாமலே இருக்கலாமே? நீங்க எந்த பாஸ்டர்னு கேட்டீங்கன்னா இங்க தனியா வாங்க, நான் சொல்றேன். அட்ரஸ் கொடுத்தா நீங்க போனாலும் உங்களுக்கு அதே டீச்சிங் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனோடு கூட இணைந்து கொள்ளத்தக்கதாக தருணங்களை தேடுங்கள். அந்தகார கிரியைகளை என்ன பண்ணாங்க? உடன்படாதபடிக்கு அதை கடிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம கடிந்து கொள்றோமா இல்ல அதோடு கூட கட்டி பிடித்துக் கொண்டு வாழ்க்கை வாழறோமா? ஹல்லேலூயா. எதோடு கூட சேரக்கூடாது என்று வேதம் சொல்கிறது? அந்தகார கிரியைகளோடு கூட சேராத. அது என்னை புறம் கூறும்படியா என்ன பண்ணுது? நடத்துகின்றது. அந்த ஜனம் என்ன பண்ணுது? தீங்கான வழியிலே நடத்துகின்றது. பாவத்தை பேச செய்கிறது, பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குகிறது. தேவனை ஆராதிக்க வேண்டிய நான் அநேக நேரத்தில் அநியாயத்தை, அக்கிரமத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இங்கதான் எனக்கு என் தம்பி ஒருவர் இருந்தாப்புல, இப்போ கர்த்தருக்குள் மரித்து விட்டாப்புல. அவரை குறித்து சாட்சி சொன்னாங்க. அவர் என்ன பண்ணுவாரா? எந்த நபர்களையும் தேவ பலிபடத்துல ஏற்ற மாட்டாரா. ஹல்லேலூயா.
அவர்கிட்ட இருக்கிற தன்மையை பாருங்களேன். அவருக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி என்கிட்ட சொல்றாங்க, ஆனா அவருக்கு எப்பவுமே யாருமே பலிபீடத்துல என்ன கூட ஏற்ற மாட்டாருண்ணே, ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொல்லுவார் உடனே, இல்லைண்ணே இங்க அந்நிய பாஷை பேசுவாங்க, வீட்டுல போயிட்டு அநியாயத்துக்கு பாஷை பேசுவாங்க. அல்லேலூயா. இங்க என்ன பாஷை பேசுவாங்கன்னா, பலிபீடத்துல ஏறும் பொழுது அந்நிய பாஷைகளினால் பேசுகின்றவர்கள் தான் பலிபீடத்தை விட்டு இறங்கி தன்னிலைக்கு போகும்போது, அல்லேலூயா, அவங்க எந்த பாஷை பேசுறாங்களா அதனால அவருக்கு பிடிக்காதுன்னா அதனால அவருக்கு ஒருத்தரையும் ஏற்ற மாட்டாரு. அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ள வேண்டிய நாம் கடிந்து கொள்ளாதபடிக்கு மற்ற காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோமே. வேதம் சொல்கிறது, ஒரு சீக்கிரமா என்ன பண்ணாத, கை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவத்துக்கு என்ன பண்ணாத, உடன்படாத. எப்படி என்ன எப்படி காத்துக்கொள்ளணும்? அப்போ யாரு கூட நான் சேரக்கூடாது? இல்ல 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 வாசிங்க வாசிங்க மறுபடியும் மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு என்ன பண்ணாத, உடன்படாதே. அப்ப பாவம் செய்யணும்னு கூட தான் எனக்கு என்ன ஆகுது, உறவு உடன்படிக்கை. அவங்க உன்னை விட்டாலும் நான் விட மாட்டேன். பக்கத்துல கைவிட்டு சொல்லுங்க, யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும், யாருக்கு யார் சொல்லி, அக்கிரமக்காரனுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லிக் கொடுப்பது. ஆண்டவரே உன்னை கைவிட்டாலும், பக்கத்துல கைவிட்டு சொல்லு, ஆண்டவரே கைவிட்டாலும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றான், அவனை ஃபர்ஸ்ட் நீ கைவிடு. அல்லேலூயா அல்லேலூயா. அக்கிரம கிரியைகளுக்கு உடன்படாதபடிக்கு மற்றவர்கள் செய்யும் என்னவா பாவங்களுக்கு உடன்படாதே. உன்னை என்ன பண்ண, சுத்தமான காத்துக்கொள். ஃபர்ஸ்ட் யாரை காத்துக்கொள்ளணும்? நம்ம சொல்லுவோம் முதல்ல அவங்க மாறட்டும் நான் மாற. ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நீ மாற, அவங்க மாறுவாங்க. அல்லேலூயா. அவங்க மாறட்டும் அர்த்தவங்க மீது சாக்கு சொல்லி கொண்டிருக்காது. ஆண்டவர் அவனவன் செய்கைக்கு தான் பலன் கொடுப்பார். அல்லேலூயா. அவனவன் செய்கின்ற அக்கிரமத்தை, அல்லேலூயா, அவர் அங்கு எழுதி வைத்திருக்கிறார். நம்ம மறந்துட்டோம். நம்ம அடுத்தவங்க கதையை பேசிக்கொண்டு அடுத்தவங்களோடு கூட இப்படி இருந்து கொண்டிருந்தால் எப்ப நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நினைக்கின்றீர்கள்? மற்றவர்களோடு கூட சேரும் போது நம்ம சொன்னப்பா, அடுத்தவங்களை பத்தி பேசாத, ஆவிக்குரிய காரியம் பேசுறதா பேசு. அப்படி அடுத்தவங்களை பத்தி பேசுறாங்கன்னா அந்த உறவை என்ன பண்ணாதீங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்க துரிதமா கை போட்டுருவாங்க யார் மேலேயும். அல்லேலூயா. துரிதமா என்ன பண்ணுவாங்க, உடனே கை வச்சிருவாங்க. பிரதர் நான் பழகுன பிரதர். அல்லேலூயா. அவங்க அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. அல்லேலூயா. அப்படியேப்பட்ட அந்தகார கிரியைகளுக்கு உட்படுகின்ற கூட்டத்தோடு கூட தானே உனக்கு உறவு இருந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. அடுத்தவங்க பாவத்துல ரொம்ப நாளைக்கு நின்று கொண்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், ஆண்டவர் ஒரு நாள் நம்ம கைவிட்டுருவாரு. சொந்தங்கள் கூட இருக்காது, நம்ம நினைச்சவங்க கூட இருக்க மாட்டாங்க. இவங்க தான் என்ன தாங்குவாங்கன்னு நினைச்சவங்க விட்டு ஓட்டு இருப்பான். அல்லேலூயா. யார் என்ன கைவிட்டாலும் பக்கத்துல கைப்பிடிச்சு நல்லா குளிக்க சொல்லு, ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டாரு. முதல்ல மற்றவர்கள் செய்யும் பாவத்தோடு கூட இணைந்து கொள்வதை விட்டு விட்டு கர்த்தருக்கு பிரியமா என்ன பண்ணு, உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடித்து விடுகின்றேன். வருகின்ற வாரத்தில் நான் தொடர்ந்து உங்களோடு கூட பேசுகின்றேன். வெளிப்படுத்தலுக்கு எழுதின விசேஷம் 18வது அதிகாரம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தலுக்கு எழுதின விசேஷம் 18வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்க சகோதரி. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டு, அது என் ஜனங்களே, நீங்கள் அவர்களுடைய பாவங்களுக்கு உடன்படாமல் இருங்கள். யார் சொல்லிட்டு? ஆண்டவர் சொல்றாருமா வெளிப்படுத்தல் விசேஷத்துல, என் ஜனங்களே என்ன பண்ணுவா, அவர்களுடைய பாவங்களுக்கு உடன்படாதீர்கள். ஏன்னா ஜன யாரோடு கூட தான் சஞ்சரிக்கிறாங்க. யாரோடு கூட தாமா? அல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்களே. பக்கத்துல உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது. அல்லேலூயா. கை கொடுத்துக்கங்க. உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது. ஆண்டவர் நம்மோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஜனங்களே, நீங்க என்ன பண்ணாதீங்கப்பா, என் ஜன. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே,
நீங்கள் அவர்களுடைய பாவத்திற்கு உட்படாமலும் அவர்களுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு என்ன அவைகளை விட்டு வெளியே வா. பாவத்திலே ரொம்ப நாளைக்கு இருக்காது. கர்த்தர் கடைசியா எழுதின வெளிப்படுத்தல் விசேஷம் நிருபத்திலிருந்து நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். யாரை விட்டு வெளியே வரணும்ட்டு நான் முடிவு பண்ணிக்கணும். இப்ப யாரோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறேன்னு நான் புரிந்து கொள்ளணும். யாரோடு கூட உடன்படிக்கை பண்ணக்கூடாதோ அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகின்றபடினால்தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களே அவரை விட்டு வெளியே வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப யாரோடு கூட வரவல இருக்கிறப்பா? பாவத்தோடு கூட பாவத்தை செய்கிற ஜனங்க. நான் செய்யல பிரதர், நம்ம சொல்லுவோம் சில நேரத்துல, நான் என்ன பண்ணல, நான் செய்யல. ஹல்லேலூயா. நம்ம சாட்சி ஆண்டவர் சமூகத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் பண்ணுகிற எல்லா காரியத்தையும் ஒரு சின்ன வார்த்தையை கூட தேவன் என்ன பண்ண மாட்டாரு, மிஸ் பண்ண மாட்டாரு. நீங்க நினைக்கிறீங்க பிரதர் நான் எது பேசினாலும் நான் பேசுறேன், நானே சிலர்லாம் பேசிட்டு என்ன பண்ணுவாங்க, நானா சொன்னேன். ஹல்லேலூயா. சிலர்லாம் கேட்டுக்கிறீங்களா, எல்லாம் பேசுறவங்க எல்லாம் வாக்கியம் அக்கிரமா பேசுறவங்க. நல்லா இருக்க மாட்டேன், அது போயிடுவேன், இது போயிடுவேன், இப்படி போயிடுவேன், உன்னை வாரின்னு போயிடுவான், தூக்கின்னு போயிடுவான், எல்லாம் போயிடுவான்றாங்க. கஷ்டப்பட்ட நானா பேசுனேன். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகின்றாரு, முதல்ல அந்த ஜனத்தை விட்டு வெளியே வா. யாரோடு கூட வரவு? பாவத்தோடு கூட தான் வரவு. இங்க வந்தா அந்நிய பாஷை, அங்க போனா அநியாயத்துக்கு ஒரு பாஷை. ஹல்லேலூயா. இங்க வந்தா என்ன பாஷை தான்? அந்நிய பாஷை தான். இங்க அப்படியே நரம்பி வடிகிறீங்க. பார்க்கும்போது ஐயோ ஆண்டவரே, எத்தனை உயர்ந்தவர் ஆண்டவரே நீ. ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில் அப்படியே நரம்புறாரு ஆண்டவர். நம்ம தரிசனம் சொல்றோம், ஆண்டவர் இதை சொல்லிட்டாரு, இதை சொல்லிட்டாரு, இதை சொல்லிட்டாரு, எல்லாம் சொல்லிட்டாரு. அந்த ஜனங்களை விட்டு பிரிஞ்சு போக சொன்னாரா? பக்கத்துல கேட்கறதுக்கு சொன்னாரா? இன்னைக்கு சொல்றாரு ஆண்டவர், அப்படியாப்பட்ட ஜனத்தை விட்டு விலகி போகும். தேவனுக்கு பிரியமில்லாம நடக்கிற ஜனத்தை விட்டு வெளியே போ. நீ பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். முதல்ல என்ன பண்ண, அந்த ஜனத்தை விட்டு வெளியே வா. அந்த மனுஷனை விட்டு வெளியே வா. அந்த மனுஷியை விட்டு வெளியே வா. தேவனுக்கு பிரியமில்லாம நடக்கின்ற அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வா. என் ஜனங்களே, என்ன சொல்றாரு? சத்தம் வானத்திலிருந்து உண்டாகி கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவர்களுடைய பாவத்திற்கு உடன்படாமலும் அவர்களுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஃபர்ஸ்ட் அந்த காரியத்தை விட்டு வெளியே வா. நீ என்ன காரியத்தில் இருக்குன்னு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இது ஒரு மனிதன் அறிந்து கொண்டபடியினாலே ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 31வது அதிகாரத்தின் 17-18 வசனங்களிலே வாசித்து பார்த்தால் தெரியும், இந்த கூட்டத்தில் இருந்தா நான் கண்டிப்பா அழிக்கப்படுவேன். இந்த ஜனத்தோடு கூட இருந்தா நான் தேவனை அறிய மாட்டேன். இந்த ஜனத்தோடு இருந்தா நான் தேவ சத்தத்தை கேட்க முடியாது. இந்த ஜனத்தோடு கூட இருந்தா தேவ பிரசன்னத்தை நான் உணர முடியாது. தேவனுக்குள்ளே என் பிள்ளைகளை வளர்க்க முடியாது. என் ராஜ்யம் ஒருவேளை என் ஜெனரேஷன்லாம் கெட்டு போகும் என்பதை அறிந்த யாக்கோபு என்ற ஒரு ஆதியாகமத்தின் புத்தகத்துல 31வது அதிகாரத்தின் 17-18 வசனங்களை வாசித்து பார்த்தால் தெரியும். வாசிங்க சகோதரி. அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளை தன் மனைவிகளையும் ஒட்டகத்தின் மேல் ஏற்றி அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகளையும் மந்தைகள் அனைத்தையும் தன் பொருட்களையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கிடத்திற்கு போக புறப்பட்டான். பக்கத்துல கை கொடுத்து சொல்ல, அவன் புறப்பட்டபடியினால் தான் அங்க ஒரு வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அவன் புறப்பட்டபடியினால் தான் தேவ தூதன் அவரை சந்தித்தார். அவன் புறப்பட்டபடியினால் தான் அவன் வாழ்க்கையிலே விடியல் உண்டானது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பக்கத்துல கை பிடிச்சுங்க, நீ எப்ப புறப்பட போற? ஹல்லேலூயா. எத்தனை தான் கேட்டாலும் நான் அங்கதான் இருப்பேன். தேவன் சொன்ன ஜனங்களே, அவர் விட்டு வெளியே வா. இனி நீ புறப்படலன்னா தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்க நினைக்காதீங்க தேவன் என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா வந்து பேசினாட்டு. தேவன் இப்படிதான் பேசுவாரு.
பாவத்தை விட்டு வெளியே வரணும் எப்படியாவது சொல்லுவாரு. கழுதையை கொண்டு பெரிய தீர்க்கதரிசி இடத்துல பேசினாரு. பகல் சொல்லு, அந்த கழுதை புரிஞ்சுக்கிச்சு. பகல் எப்படி சொல்லுங்க, அந்த கழுதை புரிஞ்சுக்கிச்சு. இந்த கழுதைக்கு தான் தெரிய மாட்டேங்குது. கழுதை சொன்னதை எந்த கழுதை புரிஞ்சுக்கிச்சு? தீர்க்கதரிசியான கழுதை தெரிந்து கொண்டது. நமக்கு எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது பிரதர். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. என்ன பண்ணும்? அவைகளை கடிந்து கொள்ளத்தக்கதாக நம்ம வாழ்க்கை இருக்குதா? அவர்களுக்கு பிரிந்து வரத்தக்கதாக நம்ம வாழ்க்கை இருக்குதா? இல்லை இன்னமும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா தேவன் சொல்கிறார், நீ வாழ வாழ இன்னும் குறுகி போவ, நீ வாழ வாழ இன்னும் துக்கத்தை பார்ப்ப, நீ வாழ வாழ இன்னும் தேவனுடைய அன்பை புரிஞ்சு கொள்ளாதபடிக்கு ஒரு நிலையில தள்ளப்படுவ. நீ எப்போ பொல்லாத கிரியைகளை கடிந்து கொண்டு வெளியே வருகின்றாயோ அன்று கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் குடும்பத்தை சாரும். அது உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சாரும். நீ என்னைக்கு பாவத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயோ ஒரு நாளும் தேவனுடைய அன்பை நம்ம காணவே முடியாது. வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். தேவ சமுத்திராவை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு பிரியமானது எது என்று நாங்கள் எங்களை சோதித்து பார்க்கத்தக்கதாக, அந்தகார கிரியைகளுக்கு உட்படாதபடிக்கு அவைகளை கடிந்து கொள்ளத்தக்கதாக ஆவிகளை பலனை கொடுங்க ஆண்டவரே. எல்லாம் அப்படியே தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்துக்க போற ஆண்டவரே. அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளத்தக்கதாக அந்த கால கிரியைகளை கடிந்து கொள்ளத்தக்கதாக ஆவியிலே ஒரு பலன் வரட்டாண்டவரே. ஆவியிலே பலன் வரட்டாண்டவர். மாம்சத்துக்கு இடம் கொடுத்து இந்த பாவத்தை விட முடியாதபடிக்கு, ஒருவேளை இந்த கூட்டத்தோடு கூட இருந்து வெளியே வர முடியாதபடிக்கு நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆனால் ஒருவேளை தேவ சமூகத்தில் நான் நரம்பலாம் ஆண்டவரே. தனிப்பட்ட வாழ்க்கையிலே என்னுடைய பாவங்களை நீ அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. தனிப்பட்ட வாழ்க்கையில நான் செய்கின்ற அக்கிரமங்களை நீ தெரிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனையோ முறை தேவனுக்கு பிரியமில்லாத தேவ வார்த்தைகளை, ஒருவேளை அந்நிய வார்த்தைகளை நான் பேசியிருப்பேன் ஆண்டவரே. அதே தேவ சமூகத்தை ஒப்பு கொடுத்து ஏதோ ஆண்டவரே என் ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே, என் ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு புதிய அனாண்டிங்கனை நிரப்பட்ட ஆண்டவரே. ஒரு புதிய அனாண்டிங் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்க ஆண்டவர் சொல்கின்றார். உன்னை பார்த்துதான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை மற்றவர்களுக்கு என்று நினையாது. கர்த்தர் சொல்கின்றார், இது உனக்காக, இது உனக்காக, இது உனக்காக. உன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் என்று, உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று பாவத்தில் உட்பட்டிருக்கிற பாவமான ஜனத்தோடு கூட இருக்கிற உன்னோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற மகனே மகளோ, உன் சொந்த வாழ்க்கையோ தனிப்பட்ட வாழ்க்கையோ உனக்குள்ள இருக்கிற அந்த கிரியைகளை கடந்து கொண்டு ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமானவனாய் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய என்னை ஆவியில நிரப்புங்க ஆண்டவரே. என் பாவங்களை எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. செவிக்கு பிரியான போல ஒரு வாழ்க்கை வேண்டாம். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம். தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்காத வரைக்கும் ஒரு வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. அருமை ஊழியக்காரன் 37 வயதில மறைத்து போனான். என்ன புரிந்து கொள்ளுங்க, தேவனுக்கு அந்த மனுஷன் தேவை. அந்த மனுஷனை கொண்டு தேவ ராஜ்யம் கட்டப்பட்டது. அந்த மனுஷனை கொண்டு ஆயிரம் ஜனங்கள் சந்திக்கப்பட்டார்கள். அந்த மனுஷன் கடந்து செல்கின்ற இடமெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. அப்படியாப்பட்ட மனுஷனை தேவன் எடுத்துக்கொண்ட போதிலும் உன்னையும் என்னையும் தேவன் வைத்திருக்கிறார்னா நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னுடைய பலம் எல்லாம் அழகு இல்ல, உன்னுடைய மற்ற காரியங்கள் எல்லாம் தேவ கிருபைதான், தேவ கிருபைதான், தேவ கிருபைதான். அந்த மனுஷன் இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிறான். நம்ம விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நாம் மறிப்போம், ஆனால் எந்த இடத்துல இருப்பது நீங்களும் நானும் சிந்திக்கிற, ஒருவேளை யோசிக்கிற, ஆராய்ந்து பார்க்கிற நாட்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகின்றோம், எங்களை தத்தம் செய்கின்றோம். அந்தகார கிரியைகளுக்கு உட்படாதபடிக்கு அவைகளை கடிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்ய ஆவியானவரே.
பரிசுத்த ஆவியானவர்களுக்கு ஒத்தாசையாக வந்து இம்மட்டும் எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. வருகின்ற நாட்கள்